எல்லோருமே இயேசு கிறிஸ்து வருகை எப்போது இருக்கும், எப்படி இருக்கும் என்று ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பூலோக ரீதியில், சயின்டிஃபிக்காக, இப்படி பல கோணங்களை ஆராய்ந்து பார்த்தாலும் பக்தனுடைய அருமையான வார்த்தையை நம்ம சிந்திக்கலாமா? சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். விசேஷமாக ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில் நடக்க இருக்கிற தேர்தல் இப்படி இருக்குமோ என்று அநேகர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, பக்தி உள்ளவர்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நியாயம் செய்ய போகிறார். உண்மையாகவே ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள் அழிக்கப்பட்டது அல்லது யாருடைய நியாயத்தெல்லாம் புரட்டினார்களோ அவர்கள் மேலே கர்த்தருடைய தீர்ப்பு வெளிப்படும். இங்கு சொல்லப்பட்ட வசனம் அவருடைய வருகை குறித்து இருந்தாலும் அந்த வருகைக்கு முன்பாக நடக்கிற பல சம்பவத்தை தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இன்னைக்கு பூமியில தத்ரூபமாக பார்க்குறோம் இல்லையா? ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களும், ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதியும், தேசத்திலே பலவிதமான இயற்கை சீற்றங்களும் பல அழிவு உண்டாகும் என்று சொல்லப்பட்ட அனைத்து காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கடைசியிலே பூமியில இருக்கிற கடைசி மனுஷனுக்கு இயேசுவின் சுவிசேஷம் போய் சேருகிற வரைக்கும் அவர் வருகை தாமதப்படதான் செய்யும். ஆனால் சொல்லுவார், இதுக்காக வராரா? சத்தியத்தோடு ஜனங்கள் நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு வேண்டிய விடுதலை சத்தியம் இயேசுவிடத்தில் உண்டு. மனதார அவரிடத்தில் நம்பி காத்திருங்க. உங்களுக்கும் நம்முடைய தேசத்துக்கும் அவர் நியாயம் செய்ய போகிறார். இப்போ வரப்போகிற காலங்கள் அது ஒரு அடையாளமாக இருக்கும். அது ஒரு ஷேடோ என்று சொல்லலாம். அவ்வளவாய் காணப்படும். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வைத்து கரம் நீட்டி தொடும். நியாயாதிபதியாய் நீதியோடும் நியாயத்தோடும் சத்தியத்தோடும் நியாயம் செய்ய போகிறீர். உம்முடைய வருகைக்கு காத்திருக்க அன்பர்கள் எல்லோரும் ஆசீர்வதியும். பொல்லாப்பையும் பாவத்தை தண்ணீர் போல் குடிக்கிற யாவரையும் உணர்த்தி சீர்படுத்தி மண்டை திருப்போம். அப்பா உதவி செய்யும். ஆமேன். இயேசு மூலமாய் உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரமணியை. God bless you.